நீங்கள் ஸ்கின் ரொட்டீனில் வந்து நீங்கள் டெய்லி பண்ணுற மிஸ்டேக்கை நான் இன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். ஹாய், திஸ் இஸ் ஷோபி ஃப்ரம் ஷோபி ஹேர் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். முதலாவது மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸை நீங்கள் ஒரு மோர் தென் 3 to 4 டைமுக்கு மேலே வாஷ் பண்ணுறவங்களா இருந்தால் அதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்குங்க. ஏன்னா உங்கள் ஸ்கின்ல இருக்க நியூட்ரிஷன் ஆயில்ஸ் எல்லாமே நீங்கள் டெய்லி மோர் தென் 4 டைமுக்கு மேலே வாஷ் பண்ணும்போது அது ரொம்ப ட்ரை ஆகிடும். உங்களோடது ஆயில் ஸ்கின்னாக இருக்குன்னு நீங்கள் மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணிட்டீங்களா? அதுதான் ரொம்பவே மிகப்பெரிய தப்புங்க. ஏன்னா உங்களோட ஸ்கின்ல மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்ணலான்னா தான் உங்களோட ஆயில் வந்து ரொம்பவே ப்ரொடியூஸ் ஆகும். நீங்கள் எப்பயுமே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே பர்ன் ஆகும், பிக்மெண்டேஷனை க்ரியேட் பண்ணும். அதனால கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்க. இப்போ நாங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே சரியான ஆர்டரில் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதாவது CTMS, கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசிங், சன்ஸ்க்ரீன். இந்த ஆர்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டெய்லி ரொட்டீனுக்கு உங்கள் ஸ்கின் நல்ல ஃப்ளாலஸாக இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயத்தை விட நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறதுன்னா இதுதாங்க. அதாவது உங்களோட டெய்லி நீங்கள் போடுற மேக்கப்பை நைட் ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் தூங்குறது தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு தூங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பிம்பிள், ஆக்னிஸ், ஸ்கால்ஸ் இதெல்லாம் வராமல் நமக்கு வந்து தடுக்க முடியும். இந்த மிஸ்டேக்ஸை நீங்களும் பண்ணுறீங்களா இருந்தால் அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு இனிமேல் பண்ணாதீங்க. பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நியூஸை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா இருந்தால் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ரீலோட உங்களை மீட் பண்ணுறேன்.